இப்போ விஜய் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தியிருக்காரு. கீழ இருக்க தொண்டர்கள கட்டிலாம் பேசும்போது, திமுகவும், பாஜகவும் கள்ளக்கூட்டணி சேர்ந்து இந்த எஸ்ஐஆர் அமல்படுத்துது தமிழ்நாட்டுன்ற மாரிலாம் பேசுறாங்க. இல்லை, திமுகவின் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியாது. ஏன்னா இதை முதல்ல எதிர்த்தது திமுக தான், அண்ணா ஸ்டாலின் தான். பீகாரில் நடந்த வாக்குரிமை பேரணி ராகுல் காந்தி நடத்திய பொழுது பீகாரின் தலைநகர் பாட்னாவுக்கு சென்று கலந்து கொண்டு இந்திய அரசியலில் இதற்கான கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்தது அண்ணா ஸ்டாலின் தான். அதனால் இது ஒரு தரவில்லாமல் நம்ம அப்படி குற்றம் சாட்டக்கூடாது. ஆனால் குற்றச்சாட்டுக்கார பின்னணி என்ன? யார்? தாவேகா. ஏன்னா ஜென்சி கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு அந்த மெயின் கோட்டாவை சொல்லி பேசுகிறாரு. தாவேகாவை குற்றம் சாட்டுவது என்பது அவரது அரசியல். என்னுடைய அரசியல் எதிரின்னு திமுகவை அறிவித்து விட்டதற்கு பிறகு அந்த தாக்குதலை அவர் தொடுக்கிறார் என்கிற அளவோடு நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.